ஹர ஹர மகாதேவுக்கு. என்னங்கட்டி வலிக்குதா? அதான் நான் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இதுங்க எந்த புருஷன் தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டிருக்காங்க? நாங்க சொல்றத கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? சும்மா இருங்க, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எய்தாப்ல வண்டி வருது, பிரேக்க போடுங்க பிரேக்க போடுங்கன்னு. பிரேக்க போட்டிருக்கலாம்ல. வண்டி ஓட்டுனது நீயே, நான் எப்படி பிரேக் போட முடியும்? அதான் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா இருக்காதீங்க. வண்டியும் நான் தான் ஓட்டணும், பிரேக்கும் நான் தான் போடணும். பின்னாடி சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. என்னடா ஆச்சு? டாக்டர் ஊசி குத்திட்டாங்க. ஊசி குத்தினாதான்டா சரியாகும். சரி போயிட்டு வா. டாக்டர் மே கம் இன்? எஸ் கம் இன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஓகே நெக்ஸ்ட் பேஷண்ட். வயிறு வலி டாக்டர். ஓகே எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நான் ஒரு மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க, சரியா போயிடும். ஓகே டாக்டர். இந்த மாத்திரைய காலையில ஒன்று நைட் ஒன்று சாப்பிடுங்க. இந்த மாத்திரைய வந்து காலையில நைட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. இது வந்து நைட் மட்டும் சாப்பிடுங்க. ஓகேவா? ஃபீஸ் 300. இந்தாங்க டாக்டர். சேஞ்ச் இல்லையா? சரி ஒரே நிமிஷம் இருங்க. கம்மிங்க. இது என்ன ஊசி டாக்டர்? 200 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லற இல்ல, அதனால 200 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டேன். நெக்ஸ்ட் பேஷண்ட். அம்மா தாப்பு என்ன புலம்பிட்டு உட்காந்துருக்காரு? அவன்டா உங்க அப்பா மாசம் கடைசி ஆயிடுச்சுல்ல, அதான் இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை நினைச்சு புலம்பிட்டு உட்காந்துருப்பாரா. ஒரு மனுஷனா வீட்டுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு. போட அப்பாட கொஞ்ச நேரம் போய் நீ ஆறுதலா பேசுறா. என்ன தாப்பா யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று ஃபங்க்ஷன் போனோம்ல, அங்கே சிவப்பு கலரில் சுடிதாரை போட்டு எக்ஸ் மாதிரியே ஒருத்தி வந்திருந்தான். அவளான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போய் பேசலான்னு பார்த்தா சோரத்தண்டு மொத்த வந்துட்டா. வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு மிஸ் ஆகி போச்சு. ஏய் தாய் கிழவி, நான் தான் சொன்னேன்ல இவரெல்லாம் மட்டும் நல்லவர் கிடையாதுன்னு. இவர் குடும்பத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, இவரதான் அவரை விட்டுட்டு போன பொம்பளைக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வீரியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரம்மா. ஆம்புலன்ஸ் கால் பண்ணி என்னாச்சு? பாம்பு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஆம்புலன்ஸ் இது? என்னடி இது? தடனா சரியாயிடும். தடவை சரியாயிருமா? நீ எப்படி ஆயுர்வேதிக்கெல்லாம் கத்துக்கிட்ட? நானாலாம் எவ்வளோ டைமா சைல்ட்ஹுட்ல டாக்டர் கேம் விளையாடி இருக்கேன், எனக்கு தெரியாதா? வாடி வேமா, வெயில் அடிக்கிற அடிக்கு அண்ணாட போடாம ஏறி. என்னடி ஒரு காலில் தான் கொலுசு, இன்னொரு கால் கொலுசுங்கடி. ஒத்த காலு கொலுசுன்னு தொலைஞ்சு போய். ஒத்த கால் கொலுசு தொலைஞ்சு போச்சுல, அந்த கொலுசையும் கழட்டி போட வேண்டியதானே? ஏன் ஒத்த காலில் போட்டு வர்ற? ஒத்த கால்ல மட்டும் கொலுசு போடாம வந்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 காலையும் கழட்டி போட்டா எப்படி தெரியும்? அப்படியே வாங்கி தெரியலான்னு பாப்போம். காலில் செருப்பு வாங்கி போட வழி இல்லாம நான் திரியிறேன். ஒத்த கால் கொலுசுன்னு தொலைஞ்சா போய் அந்த கொலுசையும் கழட்டு, நான் 2 ஜோடி செருப்பு வாங்கிக்கிறேன். மிஞ்சு வா மிஞ்சு. மாலினி, ஏன் அம்மா கை என்னாச்சு? அம்மா வேற கையை சுட்டுக்கிட்டாங்க. எது சுட்டுக்கிட்டாங்களா? எப்படி? தோசை ஊத்தும் போது தெரியாம சுட்டுக்கிட்டாங்க. சரி கைய விடுமா, துணி வர ஒரு அண்ணன் கூட கடக்கு துவைக்கணும். அம்மா இப்பதானமா கை சுட்டுச்சு, இப்ப இந்த கையை வச்சுட்டு உடனே அந்த வேலையை செஞ்சாகணுமா? அப்புறம் இந்த வேலையை யாருமா பண்ணுவா? நான் தாம்மா பண்ணணும். ஏமா உன்னாலதான் வேலை செய்ய முடியல, ஏதாவது வேலைக்காரங்க வச்சுக்கலாம்ல. எதுக்குடா தேவையில்லாத அவங்களுக்கு வேற சம்பளத்தை கொடுத்துக்குன்னு. அம்மா நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. இனிமே துணி துவைக்கிறது, ஜாமா கழுவுறது, சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று நான் வாங்கிட்டு வரேன். இனிமே நீ எந்த வேலையுமே செய்யாம சந்தோஷமா இருமா. அம்மா அம்மா அண்ணன் மிஷின்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போலமா. சொன்ன மாதிரியே வேண்டாம் பத்தியா என் புள்ள. ஓடு ஓடு ஆரத்தட்டை எடுத்துட்டு வா, ஆரத்தி எடுப்போம். எங்கப்பா அந்த மிஷினு? சாம்பார் ஆப் எனக்கு